என்ன பொண்ணு, இந்த பாட்டோட படம் பார்த்திருக்கியா? செம்மையா இருக்கும், செம்மையான லவ் சீனு. சந்தியா, நான் பார்த்திருக்கேன். விஜய் சூப்பர்ல ஓடுன்னு நினைக்கிறேன் முன்னாடி. இப்போ ஓடுதானே தெரியல. ஆனா இந்த படம் அடிக்கடி அதுல விஜய் டிவில விஜய் சூப்பர்ல எல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். தெலுங்கு டப்பிங் படம் தானே? ஆமா ஆமா, நீ பார்த்திருக்கியா? சூப்பரா இருக்கும் அந்த லவ் சீன்லாம். அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த ஹீரோ ஹீரோயின்ஸு பேசிக்காம வீட்டில் அந்த அவங்கள நினைக்கும் போதெல்லாம் கவுண்ட் பண்ணி இது பண்ணுறதெல்லாம் என்ன அழகாக இருக்கும். மூஞ்சி உனக்கு வாங்க அவளை என்ன சில்லவ சொன்னேன். இந்த படம்லாம் நமக்கு பார்த்த ஞாபகமே இல்லை. நம்ம எப்பயும் சிஞ்சான் டோரா இதே பார்த்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு திரியும் டோரிமான்னு. சோனி, என்ன அவ்வளோ கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கியே நான் வீட்ல இல்லாத நேரத்துல? என்ன அம்மா வந்ததும் வதவாததுமா இவ்வளோ கோபமா இருக்கா? ஒருவேளை நம்ம பாட்டை போட்டு ஆடுறது அம்மா கோவப்படுறாளோ? கொஞ்சம் ரெண்டு பேரும் உள்ள வாங்க. லட்சு, கோவப்படாதீங்க. எதா இருந்தாலும் பொறுமையாக பேசிக்கிட்டுலாம் இருங்க. எங்க அதுக்குள்ளே லட்சு உள்ளே போயிருச்சா? என்ன சித்த, எங்க அம்மா எதுக்கு கோவமா இருக்காவே? ஒன்றும் இல்லை பிள்ளைகளா. சரி உள்ளே வாங்க. என்ன பொண்ணு, இன்னைக்கு லட்சுமி பெரியம்மா ரொம்ப கோவமா இருந்த மாதிரி இருக்குல்ல? எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? ஐயோ பூமாரி, நீ வேற. நானே பயந்துக்கிட்டு இருக்கேன். லட்சுமி பெருமா வந்துட்டாவனா அப்போ எங்கள் அம்மையும் வந்திருப்பாவல. ஐயோ, நான் வீட்டில் இல்லைன்னு என்னைய கொல்ல போறாவ பேரு. இப்போ சந்தியா, எதுக்கு அம்மா நம்ம ரெண்டு பேரையும் உள்ள கூட்டுறா? எப்போ ஏதாவது திங்குறதுக்கு சூடாக வாங்கிட்டு வந்திருப்பாலாம் இருக்கும். இப்போ எல்லாரும் கிடக்காவல்ல, அதான் சூடாடுறதுக்குள்ளே வந்து தின்னுங்களான்னு கோவமாக கூப்பிட்டு போவாலாம் இருக்கும். வேற ஒன்றும் இருக்காது. பூமாரியும் சின்ன பொண்ணையும் வேணா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுவோமா? இல்லையே, அம்மா எப்பயும் இப்படிலாம் வாங்கிட்டு வந்தா சிரிச்சுக்கிட்டு எல்லாரும் வாங்க சாப்பிடலான்னு உள்ள கூப்பிடுவா. நம்ம ரெண்டு பேரையும் தனியா உள்ள கூப்பிட மாட்டாளே. அம்மா இப்ப கோவமா அப்படி சொல்லிட்டு போறத பார்த்தா ஏதோ ஒன்னம்மா கோவத்துல தான் போயிருக்கான்னு தோணுது எனக்கு. சி, அப்படிலாம் இருக்காதுவே. பெரிய பொண்ணத்தையே கவனிச்சியா? அவியலும் டென்ஷனா தான் உள்ள போனாவே. எல்லாம் சதீசு, அவிய அம்மா கோவமா உள்ள போறத பார்த்தேன்னா நம்மளுவங்க கடந்து டான்ஸ் ஆடிட்டு நடந்தோம்ல, அதனால அவியல்வ கோவப்பட்டுட்டாவன்னு நினைக்க அவிய அம்மா. ஆம்பளை பயிலெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னு சந்தியாக்கா மேலேயும் சோனி மேலேயும் கோவமா இருக்காவன்னு நினைக்காவிய அம்மா. வாங்கல நம்ம ஓடிடுவோம். பெரியமா அப்படிலாம் ஒன்றும் நினைக்க மாட்டாவ. நானும் எப்பயுமே இங்கே தான் கிடப்பேன். நீ கிடந்தா உடனே சொன்ன மாட்டாவல. நாங்களாம் இன்னைக்கு இங்கே கிடக்கும்ல, அதனால ஒருவேளை கோவமா இருக்காவல என்னமோ தெரியல. நாங்கள் எப்போ போகிறோம்? ஆமலை சதீஸு, வாழை பெயருவோம். சரி, அப்போ நானும் வரேன். வாங்க போவோம். ஆனா தெரியுமா, நம்மலாம் கிடக்கிறதுக்காக கோவமா இருக்க மாட்டாவளா இருக்கும். வேற என்ன பிரச்சனையோ தெரியல. சரி வாங்க நம்ம போலாம். அட, இந்த வானரங்கள்லாம் இங்க இருந்து போகுதுவே. இதுவெல்லாம் வீட்ல தான் கிடந்தது வள இவ்வளவு நேரம். எல சதீசு, எங்கடா போற? சும்மா பயல்களோட நாங்க கோயில் பக்கத்துல நின்னுட்டு வரேம்மா. இருட்டறதுக்குள்ள வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கணும் அம்மா சொல்லிட்டேன். சும்மா சோவாரிக்கிட்டு தெரியாத, காலை முடிச்சு விடுவேன் அம்மா. எல சின்ன பொண்ணு, நீ என்னங்க? நான் உன்னைய வீட்ல இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். நீ எப்ப வந்தங்க? நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி தாம்மா வந்தேன். குமாரி, வீட்டுக்கு போ, நான் தான் வாரேன். சின்ன பொண்ணு, நீ வீட்டுக்கு போல, நான் தான் வாரேன். சரிம்மா. போறேன். பூமாரி வா, ஓடிடுவோம். ஒரு பிள்ளைல ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்குது அம்மா. அட வாங்க உள்ள போய் லட்சுமி அக்காவை பார்ப்போம். பிள்ளைகளெல்லாம் அடிச்சு கிடிச்சு விட போற போகுது. பெரிய பொண்ணு முன்னாடி போனால அவ பாத்துக்கிடுவா. வச்சிருக்க கொலை வரைக்கும் அடிச்சு பொழந்துட்டு தான் மறுவேளை பார்க்கும் போல தெரியுது. ஒடியாங்க சீக்கிரம் ஓடியாங்க. சொல்லல, அம்மா ஏதோ நமக்கு சூடா வாங்கிட்டு வந்திருக்கா. அதான் அதை தட்டில் போட்டு இல்லை பாத்திரத்தில் போட்டு இல்லை எதுலையாவது போட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு போயிருக்கா. இப்போ கொண்டு வருவா பாரு. ஆனா எனக்கு என்னமோ என் பச்சி வேற என்னமோ சொல்லுது. என்ன பாரு, அம்மா பஜ்ஜி தான் வாங்கிட்டு வந்திருப்பா. ஏன்னா நீ வேற போகும்போது பஜ்ஜியோ போண்டாவா வாங்கிட்டு வான்னு சொன்னியா, அதனால அம்மா சூடாக வாங்கிட்டு வந்திருப்பா பாரு. ஒருவேளை நம்ம வீட்டு அலுவலுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருப்பா. அதனால தான் நம்ம ரெண்டு பேரையும் வான்னு உள்ளே கூட்டிட்டு வந்திருக்கா. இதுதான் உங்க ஊர்ல பச்சி போண்டவாளா? அம்மா பேர் வழக்கமத்தோட வந்து நிக்கா. உங்கள மனசுல என்னலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கும்மி எதுக்கு அடிச்சிட்டு நடக்க? பயல்வெல்லாம் கூட்டு வச்சு கூத்தால அடிச்சிட்டு நடக்கிய கூத்து. எவ கிறுக்கி, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? எப்பயும் சதீஷ்லாம் வீட்டுக்கு வரவேன் தானே, வேற யாருமா? ஐயோ லட்சு, பிள்ளைகளெல்லாம் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன். அர்ஜென்ட்டா ஒண்ணுக்கு வந்துச்சேன்னு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டேம்மா. அதுக்குள்ள வழக்கமாத்த எடுத்து சாத்திட்டியலாக்கும் பிள்ளைகள. எனக்கு ஆத்திரமா வருது பெரிய பொண்ணு. என்ன கையை விடு. இன்னைக்கு நான் இவ்வளோ அடிச்சு கையை காலை முறிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இவ்வளோ கையை காலை முறிச்சு கடையில போட்டுட்டேன்னா பாட்டுக்கு கடப்பாள்வல்ல. ஐயோ, என்ன ஏதுன்னு பொறுமையா கேட்டுக்கிடலாம் இருங்க. என்ன ஆச்சுட்டே எங்க அம்மைக்கு கிறுக்கா பிடிச்சிட்டு என்னத்துக்கு வந்ததும் வராததும் இல்லாம வழக்கமாத்த எடுத்து எங்களை இப்படி பூஜை போட்டுக்கிட்டு அடக்கா? ஆமாளா, உங்களுக்கு கொல்லாம விட்டுருக்கானு சந்தோஷப்படுங்க.
என்ன லட்சுமி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? பிள்ளைகிட்ட உட்கார்ந்து பக்குவமா என்ன ஏதுன்னு தெளிவா கேளு. அதுவ என்ன ஏதுன்னு சொல்லட்டும். அதுவளை சொல்ல விடாம போட்டு இப்படி அடிச்சேன்னா அதுவே மிரண்டு போயிடாத. அம்மா கோவப்படுறத பார்த்தா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது. ஒருவேளை சரண் விஷயம் ஏதோ எங்கள் அம்மைக்கு தெரிய வந்திருக்குமோ? ஐயோ பயமாக இருக்கே. ஒருவேளை அந்த பொம்பளை ஏதோ மாட்டிக்கிட்டி விட்டுருச்சோ என்னன்னு தெரியலையே. கடவுளே எப்படியாயின்னு என்னைய காப்பாத்து. வாங்க வந்து உட்காருங்க, உட்கார்ந்து பொறுமையா பேசுவோம். என்னத்த பொறுமையா பேசுறது? எனக்கு ஆத்திரமா வருது. அவ கண்ட வட்டாலாம் நான் கண்ட கண்ட பேச்சு வாங்குறதுன்னு என் தலையில எழுதி இருக்கு. எல்லாத்துக்கு காரணம் இவ்வளவுதானே. பிள்ளைன்னு மட்டுமே காரணம்னு சொல்லாதீங்க லட்சு. பிள்ளைகள் மட்டும் காரணம் கிடையாது. ஐயோ எல்லாரும் எதை பத்தி பேசுறீங்கன்னு தெளிவா சொல்லிட்டு பேசுங்களா. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. தலையும் புரியல, காலும் புரியல, வாலும் புரியல. ஒன்னும் புரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க அந்த பையன்கிட்ட பேச போய் தான் உங்க பிள்ளைகளும் சரி அம்மையும் பேசுறால நம்மளும் பேசலாமேன்னு பேசியிருக்கோம். அதனால அந்த பிள்ளைகளை குறை சொல்லாதீங்க. அதனால தெளிவா உட்கார்ந்து பேசுங்க. பிள்ளைகள்கிட்ட என்ன ஏதுன்னு கேளுங்க, என்ன நடந்துச்சுன்னு. நீங்களும் கேளுங்கம்மா. எனக்கு கேட்க தெம்பில்ல. எனக்கு என் மனசுலயும் தெம்பில்ல, உடம்புலையும் தெம்பில்ல. இப்போ எனக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சு போச்சு. சரணும் விஷயந்தான் ஏதோ தெரிய வந்திருக்கு. செத்தேன். இங்க பாரு சந்தியா. ஒன்றும் இல்லைக்கா, வருத்தப்படாதீங்க. பிள்ளைகள் சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசியிருக்கோம். இங்க பாரு சந்தியா. ஆமா நம்ம இங்க டூருக்கு போனோம்ல. ஆமாம் ஆமாம், ஏற்காடு போனோம். ஆமா ஏற்காடு போன இடத்துல என்னடே பண்ணிய? என்ன பண்ணணும்னா என்னத்தை கேட்குறீங்க? எனக்கு புரியலையே. என்ன பண்ணணும்? எல்லாரும் தானே போனோம். எல்லாரும் போனோம், சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு எல்லாரும் ஒன்றா வந்தோம். அவ்வளோதானத்தே. இதை பாரு ஜோனி, உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ கொஞ்சம் அமைதியா இரு. பெரிய பொண்ணு உங்க அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அவ பதில் சொல்லட்டும். ஆஹா, அந்த ஃபோட்டோவை பற்றி தான் கேட்காங்கன்னு நினைக்கேன். செத்தேன். இன்னைக்கு எனக்கு சங்கு தான். பாரு எப்படி கல்லுளிக்கா மங்குனி மாதிரி நிக்கான பாரு. பதில் சொல்லியாலான்னு பாரு வாயை திறந்து. ஆஹா, சந்தியா வசமா மாட்டிக்கிட்டா போல இருக்கே. எல்லாரும் சந்தியாவை ஃபோக்கஸ் பண்றத பார்த்தா அந்த போட்டோ மேட்டரா தான் இருக்கும். ரமணி அம்மா கிட்ட மாட்டி விட்டுருச்சோ. ஜவுளி கடைக்கு போன இடத்துல பார்த்துருப்பாங்களோ. இதுக்கு தான் நம்ம அடிஷ்னலாக ஒரு பிளானை போட்டு வச்சுருந்தோமே. நம்மளும் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்தோன்னு. சரி, என்ன விசாரிக்கிறாங்கன்னு கவனிப்போம். கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா சந்தியாவை போய் நம்ம காப்பாற்றுவோம். இல்லாட்டின்னா அவளை இன்னைக்கு கொன்று எடுத்துருவாமே. இல்ல ஒரு போட்டோ பார்த்தோம். அதுல நீயும் அந்த சரணு பையிலும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்திருக்கியே ஏற்காடு போன இடத்துல. அந்த ஒரு பார்க்குக்கு போனோமே அங்க எடுத்திருக்கியே 2 பேரும். எப்ப எடுத்தியே? ஆகா, அதான் விஷயமா. நான் நினைச்சது சரியா போச்சு. அது நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் எடுத்தோம். சேர்ந்துன்னா யாரெல்லாம்? சேர்ந்துன்னா நாங்க எல்லாம் சேர்ந்து தாங்க எல்லாருமே எடுத்தோமே. ஆனா அந்த போட்டோல எல்லாரெல்லாம் இல்லையே. சந்தியாலும் சரணு பையிலும் தானே இருந்தவ. 2 பேரும் தான் இருந்தவ. நீங்களாம் இல்லையே. அட, என் போன்ல இருக்க அந்த போட்டோ ஏன் இதுல பாருங்க. பாருங்க என் போன்ல இருக்க போட்டோவை. இதுல நாங்க எல்லாம் சேர்ந்து இருக்கோமா? எல்லாம் என்ன சொல்றீங்க? காட்டு. ஆமாக்கா, இந்த போட்டோவில் எல்லாரும் சேர்ந்து தான் இருக்காவ. அப்ப அந்த பொம்பளை காமிச்சதுலயும் 2 பேர் மட்டும் இருந்தாவல. நான் சொல்லல பெரிய பொண்ணு. அவ வேணும்னு என் முவ மேல பழிய போடணும்னு இந்த மாதிரி பண்ணியிருக்கா. நான் இனிமே அந்த பையன்கிட்ட சொல்லிடுவேன். என் பிள்ளை பக்கத்துல பேசக்கூடாது, வரக்கூடாது, இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு இனிமே அந்த பையன்கிட்ட சொல்லிடுறேன். நான் அந்த பையன் மூஞ்சி கட்டி தான் இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ அம்மா இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டால. இனிமே அவன் மோன்ட்டு நான் சொல்லிடுவேனே, உன் அம்மா இந்த மாதிரி என்ன பேசிட்டா, என் மோளையும் பேசிட்டா. அதனால இனிமே நீ என் மோகிட்டையும் பேசாத, இனிமே இந்த பக்கமே வராதுன்னு சொல்லிடுறேன். நல்ல வேலை, சோனி என்னைய காப்பாத்திட்டா. சோனி இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யார் என்ன சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு. இன்னும் என் மனசுக்கு எதுவும் சரியா படலையே. விடுங்க லட்சு, அவ்வளோதான். நம்ம பிள்ளைய வச்சு நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க வருத்தப்படுறீங்க? எனக்கு பயங்கர ஆத்திரமா வந்து போச்சு சரசு. நீங்க தேவையில்லாம போட்டு பிள்ளையெல்லாம் அடிச்சு விட்டியா அதுக்குள்ள. எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல, ஆத்திரமா வந்து போச்சு. இந்த வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இவ இந்த பயலுள்ளோட கடந்து ஆடிட்டு அடக்கா சோனி. இவளை பார்த்து இன்னும் கோவம் வந்து போச்சு எனக்கு. பயலுள்ளெல்லாம் வீட்டில் கூட்டு வச்சு ஆடிக்கிட்டு இருக்காளன்னு. எக்க சதீஷ் தானே அவன். எப்போ இங்கே தானே கிடப்பான் இதுக்கு முன்னாடி. நீங்கள் அதுக்கெல்லாம் போயிட்டு எதுக்கு கோவப்படுறீங்க? சதீஷ சொல்லல, கூட 2 பையல வந்து கடந்தானுல்ல, அததான் சொல்றேன். அது சதீஷ் அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருப்பான். சரி விடுங்க. நம்ம தான் பொம்பளை பிள்ளைகள பெற்று வச்சுக்கிட்டு வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. எவன் என்ன சொல்லுவாளோ 4 பேரும் 4 விதமா பேசுவாவளான்னு பயந்து கடந்து பிள்ளைகள வளர்த்துட்டு அடக்கம். சரி பிள்ளைகளா போங்க, போய் காப்பி கிப்பி ஏதாவது போட்டு குடிங்க, ஓடுங்க. ஆமா, உங்க அம்மா இப்படி பேசுறாவ அடிச்சு விட்டாவன்னு ஏதாவது நினைச்சு வருத்தப்படாதீங்க, போங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. தோனி நாங்கள் போட்டோவை பார்த்துட்டோம். ரொம்ப நீட்டிக்கிட்டே நிற்காத, போ கிளம்பு. சரிக்கா.
எனக்கு தெரிஞ்சு அந்த பொம்பளை போட்டாவை கிராப் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த போட்டோ கிராப் பண்ண போட்ட மாதிரி தெரியல. நல்லா தூரமா நல்லா பெரியதா இருந்தா அந்த பிள்ளை அப்ப அவியல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்குமோ என்னமோ தெரியல. ஆமா போட்டோ எடுக்கும்போது எல்லாரும் ஒன்னா தானே இருந்திருக்காவ. பூமாரிட்டையும் கேட்டா தெரியும். ஆமா நாலு முடி எதுக்கும் கேளுங்க என்ன லட்சுமி, நான் சொல்றேன்னு நீ என்னைய தப்பா எடுத்துக்கிடாத. இருந்தாலும் உன் முக மேல ஒரு கண்ணு வச்சுக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பாத்துக்க, என்னதான் ரமணி அப்படி பேசி இருந்தாலும் நம்மளும் நம்ம பிள்ளைகள கவனிக்கிறது நல்லதில்ல. நானும் இன்னைக்கு பேசிட்டு நின்னதை பார்த்தேன். ஆனா எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்து பார்த்ததும். வேற நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, சொந்தக்கார பிள்ளைகள் தானே, பேசினா பேசிட்டு போட்டு கூட படிச்ச பிள்ளைகள் தானே, நானும் அப்படிதான் நினைச்சு விட்டுட்டேன். இருந்தாலும் எதுக்கும் இப்படி ஒரு பேச்செல்லாம் அடிபட்டுருச்சு, அதனால கொஞ்சம் கவனமா இரு. சரிக்கா, சரி நான் வாரேன். இப்போ பெரிய பொண்ணு கார்ல தானே இருக்கு பையெல்லாம்? ஆமாம் மைனி, எல்லார் துணியும் அங்கே தான் இருக்கு. சரி நான் போகும்போது அப்படியே எடுத்துட்டு போறேன். சரி அக்கா, நீங்க யாரும் எதுவும் சொன்னாவன்னு வருத்தப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்குள்ளேயும் பத்திராளி அக்கா இப்ப சொன்ன மாதிரி உள்ள ஒரு எண்ணம் இருக்கு. இருந்தாலும் இவள்கிட்ட எப்படி கேட்கன்னு எனக்கு தைரியம் இல்லை. ஒரு பக்கம் ஒன்றும் இருக்காதுன்னு தோணுது, ஒரு பக்கம் இருக்குமோன்னு பயமாவும் இருக்கு. சரி, இனிமே ஒரு கண்ணு அவளை நம்ம எல்லாம் கவனிச்சுக்கிடலாம், எதா இருந்தாலும் தெரிஞ்சிரும்ல. இங்கே பாருங்க லட்சு, சந்தேக கண்ணோட பார்த்தேன்னா எல்லாம் சந்தேகமாக தான் தெரியும். அதனால் நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் எப்படி நினச்சிட்டீங்கன்னு அவள் வருத்தப்படுவா. வேற அது அவள் படிப்பை பாதிக்கும். படிக்க பிள்ளை படிக்கட்டும், அவள் போக்கிலே விடுங்க. ஏதும் தப்பு பண்ண முடியா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்களாம் இப்படி சொல்லும்போது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. சரி பார்த்துக்கோ, நாங்க வாரோம். ஆமாக்கா, நானும் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வாங்க லட்சு, பாய். பெரிய பொண்ணு, இனிமே நம்ம ஃபோக்கஸ் சந்தியா மேலதான் இருக்கணும். ஆண்டி, உனக்கு சந்தேகமா இருக்கா? லைட்டா. ஏய் சாலினி, சாலினி என்ன பண்றா? தூங்கிட்டாளா? ஏய் சாலினி, வா கமலி. என்னாச்சுடி உனக்கு? இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன். துணியெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்களா விஜய் வீட்டில் எல்லாரும்? ஆமா, எல்லாரும் நல்லபடியா துணி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அதனால தான் உனக்கு எடுத்த ட்ரெஸ்ஸையும் கொடுத்து விட்டா விஜய், அதனால கொண்டுட்டு இங்க வந்தேன். அத்தைக்கிட்ட தான் விமல் பேசிட்டு இருக்காரு. அந்த துணியை கொடுத்துட்டு உனக்கும் சந்தோஷக்கும் எடுத்திருக்காங்க. எனக்கு அங்கே வச்சு கொஞ்சம் ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. யாரோ வேற என்னையும் நோட்டம் விட்டுக்கிட்டே இருந்த மாதிரி வேற இருந்தது. அதனால மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்தது. அதனால தான் வேற வந்துட்டேன். ஒரு மாதிரி தலைலாம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சா, அதான் வந்துட்டேன். ஏதாவது சொன்னாலா விஜி? இல்லை அவெல்லாம் எதுவும் சொல்லலை. நீ ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தியன்ட்டு தான் உடனே வீட்டுக்கு கூட போகாம நேரம் அங்கே வந்தோம் 2 பேரும். இப்போ பரவாயில்ல. நான் கோப்பையோட ட்ரெஸ் எடுத்து வச்சு பக்கத்துலேயே வச்சிருந்ததுனால எனக்கு என்னமோ கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. அதனால நான் இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடியாச்சு? நீ கடையில் இருக்கும்போது வேணியும் அங்கே தான் இருந்தா கடையில், உன்னையவே கோவமாக பார்த்துக்கிட்டு இருந்தா. அதனால தான் உனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு தான் நான் உடனே விமலை கூப்பிட்டு அனுப்பி வச்சுட்டேன். இல்லைனா விமலும் அங்கே இருந்தாருன்னா ஏதாவது கண்டிப்பாக பிரச்சனையாகும். கண்டிப்பாக அதுக்கப்புறம் அன்னைக்கு நீ அரைஞ்சது நான் அரைஞ்சது எல்லாம் தெரிய வந்துடும். அப்புறம் விமல் நம்மகிட்ட தான் கோவப்படுவார். அதனால தான் சீக்கிரமாக உன்னைய வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். அப்படி அவளும் அங்கே தான் இருந்தாளா? அதான் எனக்கு என்னை யாரோ பார்க்குற மாதிரியே தோணுச்சா? எனக்கு அங்கே வச்சா ஒரு மாதிரியா தோணுச்சு பார்த்துக்க. ஆமாம், ரொம்ப கோபமாக முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தா. அப்புறம் நீ கிளம்புனதும் அவளும் கிளம்பிட்டா. அதனால அப்புறம் நாங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டு நாங்களும் அப்புறம் கிளம்பி வந்துட்டோம். நல்ல வேலை, விமல் கண்ணில் மட்டும் மாட்டிருந்தா கண்டிப்பாக பிரச்சனை தான். இப்போ வேற சந்தோஷ் வேற வீட்டில் இல்லாத நேரத்தில் நீயும் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன்னு தான் பார்த்துட்டு போகலான்ட்டு சொன்னாங்களா, அதான் நானும் வந்தேன். இல்லை இப்போ பரவாயில்ல, நான் நல்லா இருக்கேன். என்ன இந்த சந்தியா தனியா உட்கார்ந்து சோக கீதம் வாசிக்கிட்டு இருக்கா? சோகப்படலாம் ஓடுதே. எப்ப சந்தியா, இந்த படிக்கட்டுல நடக்கும்போது தெரியாம இந்த படிக்கட்டுல எங்கனையா கதவு இடுக்கல எங்கனா இடிச்சுக்கிடுவோம் பாரு, அப்ப சுண்டு வரல ஒரு வலி வரும் பாரு, அந்த வலி உனக்கு தெரியுமா? அனுபவிச்சிருக்கியா? நம்ப ஜோனி திடீர்னு அப்படி வந்து கேட்க. இல்ல, சோகமா பாட்டை போட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறதுல காதல் வலி தான் பெரிய வலின்னு பாடிக்கிட்டு இருந்தியே, அதுதான், அதுக்கு தான் கேட்கேன். இந்த மாதிரி வலியெல்லாம் அனுபவிச்சிருக்கியா? பல்லு வலி இந்த மாதிரிலாம் உயிர் போற மாதிரி வலிக்குமே, அந்த வலியெல்லாம் பெரிய வலி, இதை விட பெரிய வலியா இருக்கும், அதான் கேட்டேன். ஏன் இப்படி என்னையும் வெறுப்பு எத்திரானா இருக்க நிலைமையில? இங்க பாரு, நீ இப்படி பண்றத பார்த்தா எனக்கு கோவம் தான் வருது. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி மூக்கால அழுதுகிட்டு இருக்க? இங்க வந்து உட்கார்ந்து தனியா ஏன் இப்படி தனியாவே உட்கார்ந்து இருக்கத பார்த்துட்டு அம்மா இன்னும் தூக்கி போட்டு மிதிச்சு கன்ஃபார்ம் பண்றதுக்கா? உன்னைய பாவன்னு காப்பாத்தி விட்டா நீயே மாட்டிக்கிடுவா போல இருக்க. முதல்ல அழுவே நிப்பாட்டு, அம்மா வந்து பார்த்தனா கொன்னு விடுவா என்னத்துக்கு அழுதுகிட்டு இருக்கான்னு. ரொம்ப தேங்க்ஸ் பச்சோனி, நீ எனக்கு இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தருமா. சரி விடு, இதெல்லாம் சாதாரணம். தேவையில்லாம போட்டு நீ அழுதுகிட்டு இருக்காத. இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இருக்க பாரு. இதுக்கு தான் முதல்ல தேவையில்லாம இந்த மாதிரி குழியிலலாம் போய் உழாதன்னு சொன்னது. சரி இப்போ விழுந்துட்ட, இனிமே வெளியே வர போறியா இல்லைன்னா இதே முக்குளுக்குள்ள தான் விழுந்து சாவ போறியான்னு நீ தான் முடிவு பண்ணிக்கிடணும். அது வா விருப்பம். நீ நம்ம வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க, அவ்வளோதான் சொல்லுவேன் நான்.
அம்மா அப்பா கிட்ட இதெல்லாம் எதுவும் இன்னைக்கு நடந்ததுல எதுவும் சொல்ல வேண்டாம், வேற அப்பா கோவப்படுவாரு, ஏதாவது பிரச்சனையாகும், அவருக்கு எதுவும் தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாம. அதனால நீ தேவையில்லாம இப்படி இருந்து அழுதுட்டு இருக்காத. அப்பா வர நேரமாயிட்டு வேற நீ சோகமா இருக்கத பார்த்தனா வேற அவ்வளவுதான். வேற என்ன ஏதுன்னு கேட்பாரு, அப்புறம் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்கும் பாத்துக்க. ஏலா தோசை ஊத்தி வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. வா அம்மா சாப்பிட கூப்பிடா, போய் சாப்பிடுவோம். எனக்கு வேண்டாம் ஜோனி, நீ போய் சாப்பிடு. சொன்ன கேளு, ஒழுங்கா வந்துரு. நீயே தேவையில்லாத பிரச்சனையை பெருசுபடுத்தாத. எப்பயும் போல நார்மலா இருக்க ட்ரை பண்ணு, எல்லாம் சரியாயிரும். வா போ. எனக்கு ஒரு மாதிரியா கஷ்டமா இருக்குது ஜோனி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா போய் சாப்பிடலாம். காலையிலே தூங்கி எழுந்தா எல்லாம் சரியாயிரும். நீ அதே போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. நாளைக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு கோயிலுக்கு போகணுமா, நல்லா ஜாலியா போகலாம், கன்னியாகுமரியில சுத்தி பார்க்கலாம். வா வா சகஜமா இருக்க பாரு, வா வா சாப்பிடுவோம். நீ போ ஜோனி, நான் வாரேன். வரேன்னு மறுபடியும் இங்கே இருந்துட்டு இருக்க கூடாது, அப்புறம் நான் கடுப்பாயிருவேன் பாத்துக்க. இல்லை சாப்பிட இப்போ வந்துடுவேன். நான் அந்த வாரேன், கை கால் மூஞ்சி கழுவிட்டு வரேன். வேற அம்மா என் மூஞ்ச பார்த்தா கண்டுபிடிச்சிருவா அழுதுருக்கேன்னு. சரி அப்ப சீக்கிரம் வா, நான் போறேன். எல்லாம் ஜோனி சந்தியா எங்க போனீங்களா சாப்பிடாம? அந்த வந்துட்டேமா. நம்ம சோனியை சின்ன பிள்ளைன்னு நினச்சிட்டோம். எவ்வளோ பொறுப்பாக இருக்கா. எம்மா யாரெல்லாம் வாராவளா இல்லலாம் சீக்கிரம் வர சொல்லு. நீ யாராவதுல்ல நீ யாரத்துக்கு கிளம்புனாதானமா நம்ம போய் சேர முடியும், கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியா முட்டை எடுக்க முடியும். சீக்கிரம் வர சொல்லுமா அவ்வளோரையும். இந்த எல்லாரும் ரெடி தாங்க. இந்த பெரிய பொண்ணு மாமியார் மட்டும் வரணும்னு சொன்னா, வேற எல்லாரும் ரெடியாக தான் இருக்காவே. லட்சுமி அக்கா விட்டுட்டு இருக்காவே. இந்த பிள்ளையெல்லாம் அந்த பிள்ளைகள் வந்து வாங்கிட்டுலாம் போச்சுவே. ஆமா தலைவர் வந்துட்டாரா? ஆமா வந்தாரு, வந்துட்டு நான் தான் வாரேன்னு சொல்லிட்டு போனாரு வீட்டுக்கு. இன்னும் ஐயோ வீட்டம்மாவும் வர காணோம், அதனால கூட போயிருக்காருன்னு நினைக்கேன். அதனால சீக்கிரம் எல்லாரும் கூப்பிட்டு வா, வியான் வந்துருச்சுன்னு சொல்லு. இங்க நேரம் இங்க வந்துட வேண்டியது தானே, வேற எதுக்கு அங்க போய் நிக்கவே லட்சுமி அக்கா வீட்டு பக்கம். இந்த வர சொல்றேன், நான் அந்த கதவெல்லாம் பூட்டிட்டேன். இனிமே படலை சாத்தி போட்டு வாரேன். சரி சீக்கிரம் வாங்க எல்லாரும். சண்டை பண்ணிலாம் வரலையா? ஆளை காணுமே, வாரதா இருந்தா அப்பவே வந்திருப்பாரு. நம்மள தேடி வரல போல இருக்க. வீட்டை பொம்பளை மட்டும் அனுப்பிச்சு வச்சுட்டாங்களோ, வர சொன்னோமே. வாரையே வரட்டும், நம்மளும் சின்ன வேணா தான் பிடிச்சிருக்கோம். வரைக்கும் இடம் பத்தலனாலும் அதுவும் சிரமமா தான் இருக்கும். ரொம்ப தூரம் வேற போனோம். எப்ப டிரைவரு எல்லாரும் வந்ததும் தலையை சுத்தி தேங்காய் உடைச்சிட்டு கிளம்புவோன்னே. சரிண்ணே. தங்கமே ஏன் செல்லமே, இந்த உங்க அம்மா எடுத்து வழக்கு மத்த எடுத்துட்டு வர போற உனக்கு சாத்ததுக்கு மறுபடியும். அட ஆமா, எங்க அம்மா செஞ்சாலும் செய்வா. நான் அந்த சின்ன பையனை கொஞ்சிக்கிட்டு இருக்கேன், செல்லமே தங்கமேன்னு. நீ கொஞ்சவாக செஞ்ச அந்த பாட்டு தானே ஆரம்பிச்ச. சே அந்த பாட்டு மாதிரி அந்த லைனை மட்டும் இவனுக்கு பாடுனேன். வேற மற்ற லைன்லாம் என்ன இவனுக்கு சூட்டாவா ஆகும்? அப்படிதானே கிறிஸ்? உனக்கு அப்படி பாடுறதுக்கு வேற யாராவது வருவாங்க என்ன? நான் வந்து அக்கா அதுக்காக பாடல. என் செல்ல நீ தங்கமே உனக்கு கொஞ்சினம்ல. அட தெரிஞ்சவனே கொஞ்சினன்னு. சரி ஃபீல் பண்ணாத. அதான் அன்னைக்கே சோனி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்னு தான் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்தா. ஆமாவே, அதனால தான் நான் நேற்று தப்பிச்சேன். இல்லைன்னா எங்கள் அம்மா என்னையும் கொன்றுப்பா. இந்த சஞ்சனா பிள்ளை அன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம். இல்லாட்டினா நாங்கள் பாட்டுக்கு கண்டுக்காமல் விட்டுருந்துருப்போம். நான் சுத்தமாக கவனிக்கவே இல்லைவே, அந்த குள்ளச்சி அங்கே தான் இருக்கான்றதையே. நீ காதல் மயக்கத்தில் இருந்தால் எப்படி உனக்கு கண்ணு தெரியும்? அப்படி சொல்லாதப்ப சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. சரி, நீ அது நடந்த விஷயத்தெல்லாம் சரணிட்ட சொன்னியா? இல்லை, எதுவுமே சொல்லலை. நான் அவனுக்கு ஃபோனும் பண்ணலை, மெசேஜ் எதுவுமே பண்ணல. அவன் பண்ணனாலும் நான் அதுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணவும் இல்லை. என்னன்னு மெசேஜ் பண்ணா? சும்மா எப்பயும் போல தான் நேற்று நைட்டு சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, குட் நைட்லாம் அனுப்புனா. நான் எதுக்குமே ரிப்ளை பண்ணல. அந்த மெசேஜை ரீடே பண்ணாத மாதிரி அப்படியே விட்டுட்டேன், உள்ளே போகல. சொல்லியிருக்க வேண்டியது தானே. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்தது, அதனால் நான் பேசலை. நான் அவன்கிட்ட ஏதாவது சொல்ல போய் அவன் அவங்க அம்மாட்ட பிரச்சனை பண்ணிட்டான்னா மறுபடியும் அது இன்னும் பெரிய பிரச்சனையாயிருச்சுன்னா, அதனால் நான் அவன்கிட்ட எதுவும் சொல்லலை. பேசாட்டிக்கு பிளாக் பண்ணிடலாமான்னு பார்க்கேன். நீ ரீசனே சொல்லாமல் பிளாக் பண்ணா அவன் என்ன நினைப்பான்? இதுதான் பிரச்சனை, இதுதான் விஷயம்னு ஏதாவது சொல்லிவிட்டு நான் மெசேஜ் பண்ண மாட்டேன், பேச மாட்டேன், கால் பண்ணாத அப்படின்னு ஏதாவது சொல்லிவிட்டு வை. வேற நீ பாட்டுக்கு இப்படி பண்ணனா அது இன்னும் பெரிய பிரச்சனையாகும், பார்த்துக்க. பார்க்கலாம், அப்புறம் பொறுமையாக பேசிக்கிறேன். எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. வேற சும்மா நீ பாட்டுக்கு விளாட்டுத்தனமாக மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு நடக்காத, அது பெரிய பிரச்சனையாயிரும். சரி சின்ன பொண்ணு. நானும் பூமாரியும் நினச்சோம், உங்கள் அம்மா ஒரு மாதிரி கோபமாக பேசும்போதே ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சு. அதனால தான் மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் அப்பாவுக்கு கூட என்ன விஷயம் தெரியாதுப்ப, எதுவுமே நடந்த மாதிரி காட்டிக்கல. அக்கா ஹோட்டல்ல உள்ள பாத்திரம் சட்டி பானை எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம போற இடத்துல சமைச்சு சாப்பிட்டுக்கிடலான்னு. இல்லை எங்கட போட்டு சமைக்கிறதுங்க? அங்கே போயிட்டு எப்படி சமைக்க முடியும்? நம்ம சமைச்சிட்டு இடந்தோம்னா எப்படி வேலை ஓடும்? இங்கிருந்து போவே நேரம் ஆயிரும்.
எங்கனா போட்டு சமைச்சு சாப்பிடலாம்க்கா, அப்பதான் நல்லா இருக்கும், டூர் போன மாதிரி இருக்கும். அக்கா இழிச்ச வச்சு தான் ஃபோன் பண்ணியா? இருங்க என்னன்னு கேட்கேன். ஆமா என்னன்னு கேளு, வண்டி கிண்டி வந்துட்டா என்னன்னு. சொல்லி இழிச்ச வச்சு. எக்கா வியான் வந்துட்டோம்க்கா, எல்லாரும் வியானுக்கு வந்துருங்க என்ன. அப்பயே உங்களுக்கு போன் அடிக்கணும்னு பார்த்தா வேற துணியை மறந்து உள்ள வச்சுட்டு கதவை பூட்டிட்டேன். அதான் மறுபடியும் உள்ள போய் கதவை திறந்து துணியெல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்து உங்களுக்கு போன் அடிக்கேன். எங்க வீட்டுக்காரர் வியான் வந்துட்டுனாரு. எல்லாரும் வந்துருங்க என்ன. எல்லாரும் வந்தாச்சுல, என்ன யாரும் வர வேண்டியிருக்கா? பெரிய பொண்ணு மாமியார் இப்பதான் புறப்பட போறான்னு சொன்னா. இங்க எல்லாரும் ரெடியா இருக்கோண்டே, வியான் வந்துருச்சா அப்போ? அப்ப நாங்க வந்துடுறோம். சரி வைக்கா. வியான் வந்துருச்சாம்மா? ஆமா வியான் வந்துருச்சா. வாங்க நம்ம துணிமணிலாம் அந்த மரத்தடியில தானே வச்சேன், நல்ல எடுத்துட்டு போவோம் வாங்க மறக்காம. எல்லாம் அண்டா குண்டாலாம் ஒன்றும் வேண்டாம். சாப்பாடு அவன் மதியத்துக்கு ஏதாவது வாங்கி தருவானா இருக்கும். நீங்க சும்மா இருங்களா, ஏதாவது தேவையில்லாத வேலையை பார்க்காதீங்க. நானும் அதை விட்ட கேட்டு எதனால முடிவெடுங்கன்னு சொன்னா நீங்களே உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்கியே. ஏக்கா நீங்க இப்படிதான் சொல்லிட்டு அடப்பிய. இன்னைக்கு லீவ் இல்ல, எங்க வீட்டுக்கார் வராரு, பெரிய வீட்டுக்கார் வராரு, உங்க வீட்டுக்காரு, சரசக்க வீட்டுக்கார் எல்லாரும் வராத. அப்புறம் என்ன ஆம்பளை அளவுல சமைக்க போட்டுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அவியல்வு நமக்கு சமைச்சு தரட்டும், நல்லா ஜாலியா இருக்கும்க்கா. இன்னைக்கு லீவு நாள் தானே. என்னமோ போங்க, சொன்னா ஒரு பேச்சு கேட்காண்டிய நிகழ்வே. என்னமும் பண்ணுங்க. பெரிய பொண்ணு வா, சீக்கிரம் அண்டா குண்டாவெல்லாம் ஏத்த சொல்லுவோம் வேன்ல. சரில உமா. கோயிலுக்கு போயிட்டு மொட்டையை எடுத்துட்டு வரதனக்க போற நேரா இவனு ஏன் இப்படி பண்ணிட்டு அடக்காளுவே? இவ்வளோ அவ சொன்ன நாள்ல இருந்து இப்படிதான் சொல்லிட்டு அடக்காளுவே நம்ம டூருக்கு போற மாதிரி. இப்ப அவன் என் கோவிந்த என்ன சொல்ல போறான்னா தெரியல. இழிச்ச வச்சு புருஷன் எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு வண்டியில இறங்க பாறா இருக்கும். போற பக்க பார்த்து அப்படிதான் சொல்ல போறான். பிள்ளைகளோட வாங்க போவோம். இழிச்ச வச்சு போய் உங்கள் விட்டதான் இருக்கானாக்கா. ஆமாம்மா நாங்க அப்பயே போய் வாங்கிட்டு வந்துட்டோமே. அப்படியா? சரி வாங்க வாங்க போவோம், நேரம் ஆகுது. கோவிந்தனே, இந்த அண்டா குண்டா கொஞ்சம் பாத்திரம் எல்லாத்தையும் மேலே ஏத்தணும் பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் ஏத்திடுறீங்களா? என்னம்மா பாத்திரம் இதெல்லாம்? என்ன நம்ம போற இடத்துல சமைக்கிறதுக்குன்னே, அதுக்கு தான் நீங்க இதை வண்டியில மட்டும் ஏத்திருங்க. ஏமா வெளியே சாப்பாடு அது வாங்கிக்கிடலாமா? வேண்டான்னு சொன்னா நான் இழிச்ச வச்சுக்கிட்டேன். அவ உங்ககிட்ட சொல்லலையா? இழிச்ச வாச்சு தானே சொன்னா. எங்கள் வீட்டுக்காரர் அப்படி தான் சொல்லிட்டு அடப்பாரு. நீங்கள் எல்லாம் வண்டி வந்ததை ஏற்றி போடுங்க, நம்ம போகிற இடத்துல சமைச்சிக்கிடலான்னு சொன்னா. அவ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டுக்கா. யார் யார் வாரா என்ன யாதுன்னு. நான் வேற சின்ன வண்டியா பிடிச்சிவிட்டேன். ஆளு நிறைய வர மாதிரி இருக்கு. இப்பதான் உங்க வீட்டுக்காரெல்லாம் வராமன்னு தெரியும். சொன்னதை நான் கார் எடுத்துட்டு வரேன், நாங்கள் கார்ல வரேன். ஆம்பளை ஆள்வெல்லாம் நீங்க பொம்பளை ஆள்வெல்லாம் வண்டியில ஏத்துங்கன்னு சொல்லியாரு. ஆமா எங்க வீட்டுக்காரெல்லாம் திடீர்னு தான் பிளான் போட்டு நாங்களும் வார அன்னைக்கு சண்டே இல்லன்ட்டு வந்தாவ. அதனால நீங்க அதுக்கெல்லாம் எதுவும் கோவப்படாதீங்க. இழிச்சு வச்சு மேல அவியோட கார்ல வந்தா வந்துட்டு போட்டோம். இதை மட்டும் கொஞ்சம் மேலே ஏத்திருங்கண்ணே. அப்ப அடுப்பு கிடுப்பெல்லாம் அவிய வண்டியில ஏத்திடுறோம். அங்க எல்லாரும் வந்துட்டாங்களா? வாங்கக்கா வாங்கக்கா. பத்திராளியக்கா என்ன வரலையோ? அவிய நான் இப்ப வந்துருவேன்னு சொன்னாவ. வந்துருவா இழிச்ச வச்சு. சரிக்கா. என்னங்க இங்க என்ன பிரச்சனை? வாளா உன்னையதான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆமா என்கிட்ட ஒரு விஷயமே சொல்ல மாட்டியா? இங்க பாரு, நான் கிடந்து இப்ப திணறேன். பெரிய வண்டியாவது பிடிச்சிருக்கலாம்ல. என்னங்க பிரச்சனை இப்போ உங்களுக்கு? என்ன இழிச்ச வச்சுட்டு கோவப்படாதீங்க. இடம் இல்லைன்னா சொல்லுங்க, இதையும் கார்ல தூக்கி போட்டுடுறேன். அதான் பெரிய பொண்ணு வீட்டுக்காரர் கார் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காருல்ல. பெரிய பொண்ணு உங்க வீட்டுக்காரெல்லாம் வராவளோ? ஆமாம், இழிச்ச வச்சு வேற எல்லாரும். ஆமா இதெல்லாம் திடீர்னு பிளான், அதனாலதான் ஆள் அதிகமா போச்சு. எங்க எனக்கு சத்தியமா தெரியாதுங்க அவியெல்லாம் வராவன்னு. வரலன்னு தான் சொன்னவ. அதனாலதான் நான் பொம்பளை அல்வ தலை டிக்கெட்டை மட்டும் கவுண்ட் பண்ணி சொன்னேன். சரி, இது என்ன சாப்பாடுக்கு அண்டா குண்டாலாம் சொல்லியிருக்க? எங்க அது பெரிய பொண்ணு உமாலாம் ஆசைப்பட்டாவ. சரி எல்லாம் அரிசி பருப்பு சீனி எல்லாமே கொண்டு வந்துடுறேன்னாவ. சரி அவியில தான் செய்கிறேங்க அவ்வளோ நினச்சேன். உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் தான் மாஸ்டர் போடுறேன்னு சொன்னி, அப்புறம் மாஸ்டர் வரல வாங்கிக்கிடலான்னு சொன்னீங்கல்ல. அதுக்கு தான் நாங்களும் பார்த்துக்கிடியோன்னு சொல்லிட்டு இவையெல்லாம் ரெடி பண்ணாவங்க. நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டால் எப்படியும் வேண்டாம்னு தான் சொல்லுவீங்க. அதை உங்கள் வீட்டுக்காரருக்குலாம் தெரிய வேண்டாம், சொல்லாம கொள்ளாமல் சொல்லு, கடைசி நேரத்தில் ஏற்றி போட்டு போவோம் அப்படின்ட்டு சொன்னவன். அதெல்லாம் நானும் சரின்னு சொல்லிட்டேங்க. என்னமோ போங்க, ஆளுக்கு ஒரு முடிவெடுங்க. சரி யாருங்க கோவப்படன்னு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு எனக்கு. தம்பி இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. இப்படிதான் இருக்கும். ஒரு நல்லது கெட்டது எல்லாம் செய்யும் போது இப்படிதான் ஒன்று ஒன்றா வரும். அதெல்லாம் ஒன்றும் நினைச்சு வருத்தப்படாதீங்க நீங்க. அப்ப எங்க வீட்டுக்காரெல்லாம் அதுல வண்டியில வந்துருவாங்களா கார்ல? ஆமாக்கா அப்படிதான் சொன்னாவா அண்ணே. எங்க வீட்டுக்காரர் இங்க என் கூட வந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். என்ன கூப்பிடுங்க. எங்க வீட்டுக்காரர் உங்க வீட்டுக்காரெல்லாம் வேணா நம்ம பக்கத்துல கொஞ்சம் இடம் கிடந்துச்சுன்னா கூப்பிட்டு வச்சுக்கிடலாம். சரிம்மா, அப்ப நான் இது வண்டியில ஏத்துறேன். சோனி வேன்ல யாரு பிள்ளை நீ வச்சுக்கிடுவியா? நான் வச்சுக்கிட்டுமா? நான் வச்சுக்கிறேன்க்கா. சரி அப்போ எல்லாம் யாருங்க? எங்க சதீஸ்லாம் அப்ப கார்ல வருவானா இருக்கும். வேற அவியல் வழியை இங்க கூப்பிட்டுட்டாலும் வேற இங்க ஃபுல் ஆயிட்டுன்னா வேற கார் சும்மா தான் கிடக்கும். சரிக்கா போய் அவியல் அங்கேயே வந்துட்டு போட்ட விடுங்க. என் பிள்ளைகளெல்லாம் நல்லா பாட்டு போட்டு நல்லா டான்ஸ் ஆடணும் என்ன வண்டியில. ஆடிட்டா போச்சு. அடுத்து நான் ஏறுறேன், அப்பதான் எனக்கு இடம் கிடைக்கும். இருடி குந்தாடி உன்னை கீழே தூக்கி போட்டு நான் உட்கார்ந்துக்கிட்டுறேன். கிட்ட யாருங்க? இல்ல சிம்ரன், நம்ம டூருக்கெல்லாம் போல, மொட்டை அடிக்கிறதுக்காக போறோம். கிறிஸ் குட்டிக்கு மொட்டை அடிக்கிறாங்கல்ல. உங்க அம்மா சொல்லுவா, அவ நல்லா வீடு வீடா சுத்திக்கிட்டு திரிய மாதிரி போற இடம்லாம் சுத்தி திரியலான்ட்டு இருப்பா.
கோயிலுக்கு போயிட்டு மொட்டை அடிச்சிட்டு வந்துருவோம். போலாம் போலாம், அதெல்லாம் இன்னொரு நாள் போலாம். இப்போ கோயிலுக்கு தான் போறோம். கொஞ்ச நேரம் அமைதியா வா. இப்ப உன் பொண்ணு நல்லா அழகா பேசுறாப்பா. ஆமண்ணே அப்படிதான் வாய் பேசிக்கிட்டே இருப்பா. வாயாடி, சரியான வாயாடி. ஆமா, உங்க அப்பையும் கூட்டிட்டு போறான். அவங்க அப்பனுக்கு வேற வேலை இல்ல. சின்ன பிள்ளைல ஆசைப்படுது இல்லப்பா. மொட்டை அடிச்ச அப்புறம் வேணா போய் ஒரு இடம் சுற்றி பார்த்துட்டு வரதா இருந்தா வாங்க. சமைக்கணுங்கவே அதை வேணா நாங்க பாத்துக்கிடியோம். ஐயா அதெல்லாம் வேண்டாண்ணே. அது சும்மா சொல்லிட்டாடப்பா. தாகாரி எதையாவது சொல்லியிருப்பா, அதான் இதுல சொன்னோம். இதா போட்டுட்டா போச்சு, இரு போடுறேன். பாத்தி அந்த குட்டி பையில நம்ம கிட்ட இவ்வளவு நேரம் இருந்தா அவ அம்மையை பார்த்த உடனே அழுதுகிட்டு அங்க போனன்னு ஓடிட்டான் பாரு. சின்ன பிள்ளைல அப்படிதான் இருக்கும். இப்ப சோனி பழைய பாண்டற பாட்டா ஓடிட்டு அடக்கு. நல்லா குத்து பாட்டா போட சொல்லுப்பா. அப்பதான் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு போலாம். இந்த பெரிய பொண்ணத்திட்ட சொல்ல வேண்டியதானே, அவிய மாத்தி விடுவாவல்ல. இப்ப நீயே சொல்லுவ. எங்க அம்மா முன்னாடி இருக்காவ. நான் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா எங்க அம்மா நீ அடிச்சு விடுவாவ. அதுக்கு தான் உன்னையே கேட்க சொல்றேன். இப்ப சின்ன பொண்ணு உங்க அம்மா முன்னாடி இருக்காவ, இங்க இருக்காவ உங்க அத்தை. இங்க உங்க அத்தைட்ட தான் சொல்ல இருந்து உங்க அம்மா கிட்ட போய் சொல்ல சொல்லல. அதானே இவள என்னமோ டிரைவர்கிட்ட போய் முன்னாடி போய் பாட்டை மாத்திடுவான்னு சொன்ன மாதிரி சொல்றா. உங்க அத்தை கிட்ட தானே சொல்றேன். பெரிய பொண்ணத்திட்ட சொல்லு. ஷோ என்னையவே வேலை வாங்குறிய பத்திலா. சரி இருங்க சொல்லி பார்க்கேன். நான் சொன்னேன் எங்கள் அத்தை கொஞ்ச நேரத்துக்கு கடங்க, அப்புறமா பாட்டை போட்டுக்கிட்டு விடுவான். அவர் டிரைவர் போடுற நேரம் போடுவார். சும்மா கடங்கன்னு ஏதாவது சொல்லிடுவாவ. நீங்களே கேட்டேன்னா டக்குன்னு மாற்றி விடுவாவ. அதுக்கு தான் சொன்னேன். போங்க அப்போ நான் கேட்கேன். கண்டிப்பாக போட மாட்டாங்க பாரு. அப்படிலாம் இல்லை, பெரிய பொண்ணத்தை சொன்னாதான் செய்வாங்க. அவங்க இப்போ உமா கிட்ட பேசிட்டு பிஸியா இருக்காங்க, அதனால கவனிச்சிருக்க மாட்டாங்க. இனிமே போனால் சூரிய உதயம் எப்படி நாயே பார்க்க முடியும்? இனிமே சாயங்காலம் மறைகிறத வேணா பார்க்கலாம். பைத்தியம். அப்போ கஷ்டம்தான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம அப்போ சூரிய உதயத்தை பார்க்க முடியாது. நான் தான் எந்திக்கவே மாட்டேனே. 5 மணிக்கெல்லாம் விடிஞ்சிரும். அதனால் அப்போவே பார்த்தோன்னா தான் உதயத்தெல்லாம் பார்க்கலாம் சீக்கிரமா. அதான் நடக்காத விஷயம் தானே, அப்புறம் எதுக்கு அதே சொல்லிட்டு அடக்கா. எத்தே ஸ்லோவாக மெலடி சாங்காக ஓடுது. அதுவும் பழைய பாட்டா. கொஞ்சம் புது பாட்டா போட சொல்லுங்கத்தே. அதுவும் டான்ஸ் ஆடுற மாதிரி. அட இவ்வளோ நேரம் அதை கவனிக்கல பத்தியா? பழைய பட்டா ஓடிட்டு அடக்கா. இந்த கேரடு கட்டவே போட்டு விட்டுருக்கோம். இரு மாற்ற சொல்லுவோம். டிரைவர் அண்ணா, டான்ஸா பிள்ளைல டான்ஸ் ஆடுற மாதிரி நல்லா குத்து பாட்டா போட்டு விடுங்க. இந்த பழைய பாட்டெல்லாம் அப்புறம் வரும்போது கேட்கலாம். எல்லாம் பாட்டுக்கு என்ன குறை? நல்லா சிவாஜி பாட்டா தானே ஓடுது. ஓடட்டும், சும்மா இருங்களா? என்னத்தையாவது சொல்லி ஆப்பனை வச்சிடாதீங்க. அட மாமியாரே, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. சின்ன பிள்ளைல ஆடி பாடி வந்தாதான் நமக்கு பஸ்ல போற களைப்பு தெரியாம இருக்கும். உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு வாங்க. இவ்வளோ நல்ல பாட்டெல்லாம் கேட்க விடாம காது இறைச்சலா பாடு டொம்மு 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 டொம்முன்னு காது அடைக்க மாதிரி பாட்டை போட்டு விட்டுட்டு கடந்து ஆடுவாடுவேன். இவ்வளோட்ட சொன்னா சரிப்பட்டு வராது. ஏ பிள்ளைகளா பாட்டு போட்டாச்சுல, இனிமே ஆடுங்க. கொஞ்ச நேரம் ஆட்டந்தே, அப்புறமா ஆடுறோம். ஏன்னா இழிச்ச வச்சு நீ இந்த சாந்தி மீனாவெல்லாம் கூப்பிடலையோ மொட்டை அடிக்கிறதுக்கு? கூப்பிட்டேங்கோ, வாரேன்னு தான் சொன்னாலுவே. அதுக்கப்புறம் வர முடியலக்கோ இருந்தாங்கன்னு சொல்லிட்டு காலையிலே துணிமணிலாம் கொண்டு வந்து தந்துட்டு பார்த்துட்டு போனாலுவே. அப்படியா? துணியெல்லாம் எடுத்து தந்தாலுவல்ல? ஆமாக்கா, துணியெல்லாம் கரெக்டாக எடுத்து கொண்டு வந்து தந்துட்டாவே. சரி சரி பரவாயில்ல. எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டல பத்ராளி. வேற அங்க வந்து மறந்துட்டேன்னு எதுவும் சொல்லிட்டு அடக்கப்படாது. அம்மா சொல்லிட்டேன். எல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க, ஒன்றும் மறக்கல. சரி சரி சரி. நான் அப்படியே கண்ணை சேர்ந்து அப்படியே தூங்கினேன்னா என்னைய அப்படியே விட்டுரு, எழுப்பாத. நீ வேணா உன் கூட்டாளிவ கூட போய் பேசணுன்னா பேசிக்கிட்டு இரு. ஆ ஆ